ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணக்கூடிய லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப் டு 2.5 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு இன்னமும் நான் இதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய குழந்தைக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கேன், அவனை நான் எந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறேன், இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இது எல்லாமே நான் வந்து என்னுடைய ஹோம்லி மாம் சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. ஸோ நான் அதனால் இது போட்டிருக்கேன். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் அரிசியும் பருப்பும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 ஸ்பூன் அரிசினா 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, சரிங்களா? இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நெய்யில் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த நெய், அப்புறம் பருப்பு, உருளைக்கிழங்கு, முட்டை, இது எல்லாமே குழந்தையோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு இது தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அண்டு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ரவை மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க கொஞ்சம் திக்காக ஒரு நொய் மாதிரி தான் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து தான் கொடுக்கணும். இது ரொம்ப கூழ் மாதிரி கூட அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம். பட் அதே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாதீங்க, சரிங்களா? போக போக குழந்தைங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நீங்கள் மாற்றி தான் சாப்பாடு கொடுக்கணும். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 விசில் விட்டு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது ஒரு 8 மாதத்துலேருந்து 9 மாத குழந்தைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இது அப்படியே கூட நீங்கள் கொடுக்கலாம். இது 2 in 1 நீங்கள் வந்து ரெசிபி கொடுக்கலாம். இதில் வந்து அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணி மேஷ் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லைனா இதில் எக்கு போட்டு நான் இப்போ செய்ய போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது அப்படியே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. இப்போ இதில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்காக நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக. ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மேஷ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை பிளெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு டெக்ஸ்சர் மட்டும் பார்த்து கொடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் 8 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். அப் டு ஒரு 3 வயசு வரைக்கும் கூட நீங்கள் தரலாம். அது வந்து உங்களுடைய பதம், அதாவது நீங்கள் ஊட்டுற கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போ வந்து ஒரு 8 to 9 மாத குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த ரவை மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். 9 மாதத்துக்கு மேலே இருக்காங்கன்னா நோய் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு நான் இன்னமும் இது கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் எப்படி கொடுக்கணுன்னா கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விடணும். நீங்கள் ரொம்ப அப்படியே எடுத்து துருத்துறக்கூடாது குழந்தைங்களுக்கு. அப்புறம் சாப்பாடு பார்த்தாலே பயப்படுவாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க சரியாகவே. ஸோ கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விடுங்க. இப்போ ஸ்பூனில் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அள்ளி எடுத்து கொடுக்க வேண்டியது தான். கையில் எடுத்து ஊட்டுற மாதிரினா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் நல்லா அழகாக எடுத்து கொஞ்சமாக ஊட்டி விடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூட வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட நீங்கள் அந்த வீடியோஸையும் பார்த்து உங்கள் குழந்தைக்கு ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.